ரமாதேவியோட வாரிசு. எதிர்காலத்துல ரமாதேவியோட ராஜ்யத்தையே ஆள போறவ நீதான். ரமாவை சுத்தி வஞ்சமும் சூழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கு. அது எல்லாத்தையுமே நீதான் எதிர்த்து நின்னு ஜெயிக்க வைக்க போற. ஏற்கனவே அந்த பவித்ரா இங்க வந்ததுல இருந்துதான் நம்ம நினைச்சது எதுவுமே நினைச்ச மாதிரி நடக்க மாட்டேங்குது. இதுல அவகிட்டதான் இந்த வீட்டோட எதிர்காலம், இந்த குடும்பத்துக்கு வரப்போற பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ண போறது அவதான்னு கோவில் அந்த அம்மா சொன்னதை கேட்டதும் எனக்கு டென்ஷன் தலைக்கேறிடுச்சுக்கா. என்னக்கா எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியா நிக்கிற? இல்ல மஞ்சு, எனக்கும் கூட கோயில்ல அந்த அம்மா சொன்னதெல்லாம் உண்மைதானோன்னு தோணுது. நீ நல்லா யோசிச்சு பாரு. அன்னைக்கு கம்பெனியை விற்க சரின்னு கையெழுத்து போட்ட ரமா இவ வந்ததுக்கு அப்புறம் கம்பெனிய தொடர்ந்து நடத்தணும்னு முடிவு பண்ணா. அது மட்டும் இல்ல, பாட்டிலும் கையுமா இருந்த வேணு கூட அதையெல்லாம் மறந்துட்டு கம்பெனி பொறுப்பை கையில எடுத்திருக்கானா. அதுக்கும் இவதா காரணம். வேணுவே சொன்னால, கிருஷ்ணாவுக்கு நாம நெருக்கடி கொடுத்ததால கூட பவித்ரா சொல்லிதான் நமக்கும் அந்த சேட்டுங்களுக்கும் இருக்கிற தொடர்பு தெரிய வந்துச்சுன்னு. அப்படின்னா நமக்கு 5 கோடி நஷ்டம் வந்ததும் இவளாலதான். இப்படி எல்லாத்தையும் பாக்குறப்ப இவ ஒருத்திதான் நமக்கு ஆரம்பத்துல இருந்தே இடைஞ்சலா இருந்துட்டு வராங்கிறது மட்டும் உறுதியா தெரியுது. யானை காதுக்குள்ள புகுந்த எறும்பு மாதிரி நம்ம பிளான் பண்றத எல்லாத்தையுமே அவ காலி பண்ணிக்கிட்டே இருக்கா. கரெக்ட் தான்க்கா. இதுல அந்த அம்மா சொன்ன மாதிரி இனி அந்த வீட்டையும் ரமாதேவியும் காப்பாத்த போறதே அவதானா கண்டிப்பா அது நமக்கு பெரிய பிரச்சனை தான்க்கா. முதல்ல அவளை அங்கிருந்து ஒழிச்சு கட்டணும். அதுக்குதான் ஒரு வழியும் அமைய மாட்டேங்குதே. அமையற வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது மஞ்சு. அத நாம தான் அமைச்சுக்கணும். எங்க வேணு கூடியே இருந்து அவளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றப்ப நமக்கு எங்க இருந்து வாய்ப்பு அமையும்? அந்த வாய்ப்பே வேணுவா இருந்தா ரமா கோமால இருக்கிற இந்த நேரத்துல பவித்ராவுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதே அந்த வேணுதான். அந்த வேணுவே அவளை வீட்டை விட்டு அனுப்புனா அத யாராலையும் தடுக்க முடியாதுல்ல. அத மட்டும் செய்ய வச்சுட்டா போதும் மஞ்சு. அதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் அவ இங்க இருந்து போறத தடுக்க முடியாது. ஆனா இதெல்லாம் முடியுங்கிறியாக்கா? கண்டிப்பா முடியும் மஞ்சு. வேணு அறிவால பயங்கர ஸ்ட்ராங். ஆனா எமோஷனலா படு வீக். எமோஷனல் ஃபூல்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு சரியான உதாரணம் அவன்தான். அவனை கரெக்டா தட்டுனா கண்டிப்பா விழுந்துருவான். சீக்கிரமே அது என்னங்கறத கண்டுபிடிச்சு அவன் மூலமாவே பவிய இங்க இருந்து நான் விரட்டுறேன். என்ன பவி, கோவிலுக்கு போயிட்டு வர போல இருக்கு? ஆமாக்கா. வர வர பெரிய பக்திமான் ஆயிட்டீங்க போல. அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு இருக்கே. நீங்க தானக்கா சொன்னீங்க கடவுள்கிட்ட பாட்டி குணமாகணும்னு வேண்டிக்கிட்டா அது கண்டிப்பா நடக்கும்னு. ஆனா இன்னைக்கு நான் அதுக்காக மட்டும் போல. வேற எதுக்காக போன? ஃபர்ஸ்ட் நான் அத பாட்டி கிட்ட தான் சொல்லணும். சரி சொல்லு. உன் பாட்டியோட சேர்ந்தே நானும் கேட்டுக்கிறேன். பாட்டி, இன்னைக்கு எனக்கும் அர்ஜுனுக்கும்
செம்ம சண்டை வந்துருச்சு பாட்டி. அந்த சண்டையில என்ன கோவமா பேசி திட்டான். அன்னைக்கு நான் சைக்கிள்ல இருந்து கீழே விழ போனப்போ என்னை காப்பாத்தினது கூட என் ஃப்ரெண்டா நினைச்சு இல்லைன்னு சொல்லிட்டான். அவன் அப்படி சொல்லுவான்னு நினைச்சு கூட நான் பார்க்கவே இல்லை பாட்டி. அது மட்டும் இல்ல, என்னை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டான். நீ என்னை விட்டு போனாதான் எனக்கு நிம்மதின்னு சொல்லிட்டான் பாட்டி. அதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அதுக்காக தான் நான் கோவிலுக்கே போனேன். ஆனா கோவில்ல என்னாச்சு தெரியுமா? நீ சொல்றியே அர்ஜுன், உன்னால அவனை விட்டு எங்கேயுமே போக முடியாது. நிறைய தடைகளும் துன்பங்களும் வரும். அது வரப்போ உன் கூட நிக்க போறது வேற யாரும் இல்ல, இதே அர்ஜுன் தான். என்ன பவி சொல்ற? அந்த அம்மா இப்படியா சொன்னாங்க? ஆமா அக்கா, அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இப்ப என் குழப்பத்துக்கெல்லாம் பாட்டி தான் பதில் சொல்லணும். நீங்க சொல்லுங்க பாட்டி, நிஜமாவே அவங்க சொன்னது எல்லாமே நடக்குமா? எலியும் பூனியுமா இருக்கிற நானும் அர்ஜுனும் எதிர்காலத்துல ஒன்னா இருப்போம்னு சொல்றாங்களே, அது நடக்குமா பாட்டி? எங்க 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொன்னாங்களே, அதுவும் நடக்குமா பாட்டி? அவங்க சொன்னதை கேட்டப்போ எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் நடக்குமான்னு சந்தேகமாவும் இருந்துச்சு. அதான் பாட்டி நான் உங்ககிட்ட கேக்குறேன். நிஜமாவே நானும் அர்ஜுனும் சண்டையே போடாம ஒன்னா சேர்ந்து இருப்போமா பாட்டி? சொல்லுங்க பாட்டி. பவி பவி, பாத்தியா மேடமோட விரல் அசையுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும்னு உன் பாட்டியும் சொல்றாங்க பவி. இது போதும் பாட்டி. இப்ப இத எல்லாத்தையுமே நான் முழுசா நம்புறேன். இனிமே அர்ஜுன் என்கிட்ட எவ்வளவு சண்டை போட்டாலும் நான் அவனை விட்டு போகவே மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கும் என் மேல உள்ள வெறுப்பு எல்லாமே குறைஞ்சு அவன் மனசு மாறுன்ற நம்பிக்கையோட நான் வெயிட் பண்றேன் பாட்டி. பவி, நீ கவலையே படாத. கோவில்ல நீ பார்த்த அந்த அம்மா, இப்போ உன் பாட்டி, இதெல்லாம் சொல்றத வச்சு பாக்குறப்போ சீக்கிரமே அர்ஜுன் மனசு மாறப்போகுதுன்னு எனக்கு தோணுது. அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் பலிக்க போது பாரு. நீங்க 2 பேரும் தான் இந்த வீட்டோட எதிர்காலமே. அதுக்கான காலமும் நேரமும் சீக்கிரமே கூடி வரப்போகுது பாரு. டேய், ஏன்டா அழுதுட்டு இருக்கா? டியூஷன்ல வச்ச டெஸ்ட்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன்டா. டீச்சர் சைன் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கடா. இது என் அப்பாவுக்கு தெரிஞ்சா அடி பிச்சிருவாரு. வீட்டுக்கு போகவே பயமா இருக்கு. எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருக்கு. லூசாடா நீ? இதுக்கு போய் இப்படி பேசிட்டு இருக்கா? பின்ன வேற என்ன பண்றது? வீட்டுக்கு போனேன்னா ஏன் டீச்சர் சைன் போடலன்னு அதுக்கு ஒரு அடி அடிப்பாங்க. ஏன் கம்மியா மார்க் எடுத்தேன்னு அதுக்கு ஒரு அடி. என்னால முடியாதுப்பா. சரி, ஓகே. இது 2மே சால்வ் ஆயிடுச்சுன்னா நீ தப்பிச்சிருவல? அது எப்படி ஆகும்? நான் ஆக்குறேன். உன் பேப்பரை கொடு. அர்ஜுன், நீ தேவையில்லாத வேலை பார்க்குற. டியூஷன் மிஸ் கிட்ட மாட்டிக்க போற. ஆமா அர்ஜுன், டிடி சொல்றது கரெக்ட் தான். அதெல்லாம் ஒன்றும் மாட்ட மாட்டேன். நீங்க அமைதியா இருங்க.
எப்படி டீச்சர் சைனை கரெக்டாக போட்டிருக்கேனா? இதுக்கப்புறம் உன் அப்பா கிட்ட நீ அடி வாங்க மாட்ட. சூப்பரா அர்ஜுன், நீ செம்மையா ஹெல்ப் பண்ணி என்னை சேவ் பண்ணிட்ட. உங்க பையனுக்கு படிப்புல கவனமே இல்ல சார், வேடிக்கை தான் பாக்குறான். இப்ப வச்ச டெஸ்ட்ல கூட அவன் ஃபெயில் ஆயிட்டான். அதனால தான் அவனுக்கு நான் சைனே போடல. நானும் ரொம்ப பனிஷ்மெண்ட் கொடுக்க கூடாதுன்னு பாக்குறேன். இதுக்கு மேல உங்க இஷ்டம் சார். வீட்ல நீங்களும் கொஞ்சம் கேர் எடுத்து சொல்லுங்க. டேய், உங்க அப்பா கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன். உன் பேப்பரை கொடு. குடுன்னு சொல்றேன்ல. என்னடா இது? யார்தான் இந்த மாதிரி சைன் போட்டது? மார்க்க வேற மாத்தி எழுதிருக்கீங்கடா. கேக்குறல்ல, சொல்லுடா. இந்த வயசுல இவ்ளோ கிரிமினல் வேலை பாக்குறியா? உண்மையை சொல்லு. நீ தானே செஞ்ச? இல்ல உனக்கு வேற யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? சொல்லு. இப்ப இத செஞ்சது எனக்கு யாருன்னு தெரிஞ்சே ஆகணும். அது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆவேன். ஒழுங்கா இத யார் செஞ்சதுன்னு சொல்லிருங்க. யார் இத பண்ணது சொல்லுங்க. யார் இத பண்ணது சொல்லுங்க. டே அர்ஜுன், அவன் உன்னை ஏன் பாக்குறான்? அப்போ நீ தான் சைன் போட்டியா? இல்லை டீச்சர். பொய் சொல்லாத. இத பண்ணது யாருன்னு ஒத்துக்கலனா இங்க இருக்கிற எல்லாருமே அடி வாங்குவீங்க. சொல்லுங்கடா யார் பண்ணதுன்னு. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? நான் தான் டீச்சர் வினோத்தை காப்பாத்துறதுக்காக அதுல சைன் போட்டு மார்க்க மாத்தி எழுதுனேன். என்னது? நீ செஞ்சியா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. நீ இப்படிலாம் பண்ணவே மாட்டியே. உண்மையை சொல்லு. நீ தான் பண்ணியா இல்ல யாரையாவது காப்பாத்துறதுக்கு போய் சொல்லிட்டு இருக்கியா? நிஜமாவே நான் தான் டீச்சர் பண்ணேன். ச்சே, உன்னை நான் எவ்வளவு நல்ல பொண்ணு நம்பிட்டு இருந்தேன். நீ போய் இப்படி ஒரு ஃபோர்ஜரி வேலை பண்ணிருக்கியே. உன்னையெல்லாம் பனிஷ் பண்ணாதான் வேற யாரும் இப்படி செய்யாம இருப்பாங்க. இங்க வா. கைய நீட்டு. நீ இப்பவே வெளியே போய் நில்லு. நான் திரும்ப வர்ற வரைக்கும் நீ உள்ள வரக்கூடாது. போ. ஏய், நீங்க எல்லாம் படிங்க.
மழை பெய்யுதுல உள்ள வா. டீச்சர் வர வரைக்கும் நான் உள்ள வரக்கூடாது. அதுக்காக மழையில அனுப்ப உள்ள வா சொன்னா கேளு. பவி, மழை பெய்யுதுல உள்ள வா. வா பவி, உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? உள்ள வா. என்ன பவி, கோல்டா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நான் வேணா சுடு தண்ணி கொண்டு வரவா? வேணாக்கா வேணாம், நான் நல்லா தான் இருக்கேன். சரி தூங்கு. பவி, பவி, என்ன பவி உடம்பெல்லாம் இப்படி நடுங்குது? ஆ? ஐயோ, பயங்கரமா ஜுரம் வேற அடிக்குதே. எனக்கு ஒண்ணும் இல்லக்கா. என்ன ஒண்ணும் இல்ல, நான் தான் அப்பவே கேட்டேன்ல கோல்டா இருக்கான்னு. சரி இரு. எந்திரு, மெதுவா எந்திரு. இந்த மாத்திரையை போடு. சரி படுவா, படுத்துக்கோ. சார், சார், பவிக்கு பயங்கரமா ஜுரம் அடிக்குது, கொஞ்சம் வரீங்களா? என்ன சொல்றீங்க? என்னாச்சு அவளுக்கு? தெரியல, வாங்க சார். பவி, என்ன செய்து பவி? என்ன பவி, இப்படி ஜுரம் அடிக்குது? நல்லா தானே இருந்த, எப்படி ஜுரம் வந்தது? கேக்குறேன்ல, சொல்லு பவி. போச்சு, நம்மளால இவ மழையில நனைஞ்சதுனால தான் ஜுரம் வந்துச்சுன்னு சொன்னா நாம மாட்டிக்குவோமே. தெரியல சித்தப்பா, ஈவினிங் கூட நல்லா தான் இருந்தேன். திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, ஏன்னே தெரியல. ஏதாவது வைரல் ஃபீவரா கூட இருக்கலாம், அதான் இப்படி சடனா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவோமா? வேணாம் சித்தப்பா, நானே சரியாயிடுவேன். இது சாதாரண ஜுரம் தான். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, ஃபீவருக்கு மாத்திரை கொடுத்துட்டேன், இப்படியும் காலையிலுக்குள்ள சரியாயிடும். நான் தான் கூட இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் சார்.
பவி ஸ்ட்ராங்கான பொண்ணு தானே, சரியாயிடுவா.